Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கையெல்லாம் வலிக்குமே அப்படின்னு போனா போட்டோன்னு சொடக்கு எடுத்து விட்டா அதை அப்ரிஷியேட் பண்ணாம குறை சொல்றியா நீ? சரி, ஓகே, அப்ப அவ்வளவுதான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னா சோறு கோச்சுப்பீங்களோ? நல்லாதான் இருந்தது, இந்த கைக்கும் எடுத்து விடுங்க. அப்படி வா வழிக்கு. ஏங்க என்ன என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்களே, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்னாகி நான் செத்து போயிட்டேன்னா என்னங்க பண்ணுவீங்க? என்ன பேசுற நீ? எதுக்கு இப்ப திடீர்னு? எதுக்கு இப்படி இல்ல? என்ன ஆச்சு உனக்கு? பார், அப்படிலாம் உனக்கு எதுவுமே ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் ஆக விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சொடக்கு எடுக்கிறது நிறுத்தாம பதில் சொல்லுங்க. இனியா உனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆனா நான் தான் போலீஸ்காரனாச்சே. நீ சொல்ற மாதிரி நிஜமா எனக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா நீ என்ன பண்ணுவ? விக்ரம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. மழுப்பெல்லாம் ஏதாவது சொல்லி போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கே தெரியும், என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிடலாம் முடியாது. திரும்பவும் கேட்கறேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படி ஏதாவது பண்ணணும்னு வந்தா அந்த யமன் கிட்ட சண்டை போட்டு விரட்டி விட பாப்பேன். அதுவும் முடியலன்னா அவர் கையில கால்ல விழுந்து போராடியாவது உங்களை திரும்ப மீட்டு கூட்டிட்டு வந்துருவேன். இந்த புராண கதைகள்ல வர்ற மாதிரி பொண்டாட்டி மட்டும் தான் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? புருஷனால முடியாத? நானும் எப்படியாவது யமன்கிட்ட போராடி உன்னை மீட்க ட்ரை பண்ணுவேன். சரி, ட்ரை பண்ணுவீங்க. அப்படியும் முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியும் முடியலன்னா நீ இல்லாம நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் உன் கூட வந்துருவேன். ஜாலியா காலியாயிருவேன். நான் இது வரைக்கும் யாருகிட்டையும் எதுக்காகவும் கையேந்தினதில்லை. எத்தனையோ தடவை கோயில்களை போயிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எதையும் உங்ககிட்ட நான் கேட்டதில்லை. முதல் தடவையா இப்போ முன்னாடி வந்து நிக்கிறேன். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்தையும் பண்றது நீ தானே. இப்ப என் இனியாவுடைய நிலைமை என்னன்னு பார்த்தல. அவளை ஏன் கஷ்டப்படுத்துற? அவளை வாழ விடு அப்படின்னு உங்ககிட்ட கேட்க தான் வந்திருக்கேன். என் பேரு விக்ரம். ஆனா என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேற பேர்லாம் இருக்கு. ஒரு பேர்ல நிறையவே இருக்கு. திமிரு பிடிச்சவன், முன்கோவக்காரன், முக்கியமா ஆம்பளைங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்குன்னு என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ என்னுடைய கவலை எல்லாம் என்னுடைய இனியா பத்தி தான். இனியா எப்படிப்பட்டவன் உனக்கே தெரியும்ல. ரொம்ப நல்லவன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான். அவ இன்னைக்கு இப்படி படுத்திருக்காளே, ஏன்? அவ என்ன தப்பு பண்ணா? எதுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கற? அவளுக்கு நல்லவங்களதான் எப்பயுமே இப்படி சோதிப்பியா? இனியா பாவம், அவளை இதுக்கு மேல எதுவும் கஷ்டப்படுத்தாத. பார், இனியாவை எனக்கு திரும்ப கொடுத்துரு. பாரு, நீ சாமி, உங்ககிட்ட நிறைய பவர் கிவர்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ண டாக்டர் கூட எங்க கடமை எல்லாம் செஞ்சுட்டோம், எதுக்கும் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கோன்னு சொல்றாங்க. ஸோ ஒன்னால தான் என் இனியாவை காப்பாற்ற முடியும்.
என் இனியாவை காப்பாத்தலன்னு மட்டும் வெய்யு. தம்பி ஓ, என்னப்பா சாமியை போய் மிரட்டிட்டு இருக்க? எனக்கு இந்த சாமி கிட்ட எல்லாம் வேண்ட தெரில பாட்டி. என் மனைவியோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரில. அதுதான் இங்க வந்து அந்த நம்பிக்கையில தான் நான் இப்படிலாம் பேசுறேன். சாமி கிட்ட கோச்சுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லப்பா. நீ உரிமையில தானே அப்படி பேசுற. ஆனா ஒரு விஷயம் தம்பி, நீ மனசார உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோட வேண்டிக்கிட்டா அந்த சாமி உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும். இத பாருப்பா, நாம யாருக்காக வேண்டிக்கிட்டோமோ அவங்களும் நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் சாமி உன்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கும். பாட்டி, என் இனியா ரொம்ப நல்லவ. அவகிட்ட எந்த குறையும் யாராலையும் பார்க்க முடியாது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்னால தாங்கிக்க முடியாது. கவலைப்படாதப்பா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ கேளு. சொல்லுங்க பாட்டி. உனக்கு பிடிச்ச விஷயத்த இன்னையில இருந்து கையில தொடமாட்டேன், அத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு வேண்டிக்கோ. அப்படி நீ வேண்டிக்கிட்டா நீ நினைச்சது கட்டாயம் நடக்கும். இதுதான் 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 this is the aroma I know, this is the aroma I love. எனக்கு பிடிச்சது இனியா போடுற ஃபில்டர் காஃபி. அப்படியே வேண்டிக்க தம்பி. சரி, நான் காஃபியை இந்த நிமிஷமே விட்டுறேன் பாட்டி. நான் சொன்ன மாதிரியே வேண்டிக்க தம்பி. சரி பாட்டி. கடவுளே, என் இனியாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த பாட்டி சொன்ன மாதிரி வேண்டுதலா எனக்கு பிடிச்ச அந்த ஃபில்டர் காஃபியை இனிமே குடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். என் இனியாவை கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துறேன் ப்ளீஸ். ப்ளீஸ். வர வர இரு. தூங்கும் போதுதான் இரியா வர. இது வேற சார். ஏய் வாவுல என்ன அடுத்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. சார், அந்த இனியா பத்தின ஒரு விஷயம் சார். என்ன இனியா பத்தினா என்ன விஷயம்? ஆமா சார், அந்த விக்ரம் ஒய்ஃப் இனியா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எந்த நேரமா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? ஆமா சொன்னேன். என்னாச்சு அவளுக்கு? சார், அந்த இனியாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்க சார். அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். இனியா சொல்ற? அந்த இனியாவும் விக்ரமும் கமிஷனர் வீட்டு ஃபங்க்ஷன் தானே போனாங்க சார். அது வந்து இந்த சம்பவம் எப்போ எங்க நடந்துச்சு சார்? அந்த கத்தி குத்து சம்பவமே நடந்தது அந்த ஃபங்க்ஷன்ல தான் சார். கண்ணாயிரம் தான் ஆல் செட் பண்ணி இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். யோ, செம மேட்டர் சொல்லிருக்கையா. தேங்க்யூ சார். வெரி குட். அது சரி, அந்த இனியா பழைப்பல மாட்டலா? அதை பத்தி பேசிக்கிட்டாங்களா? அதை பத்தி எதுவும் சரியா தகவல் வரல சார். எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அவன் பையன் காணாம போனதுக்கு இனியாவை கத்தியால குத்துற அளவுக்கு ஆள் அனுப்பியிருக்கான் அந்த கண்ணாயிரம். அவனுக்கு மட்டும் அவன் பையன் செத்து போன விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், செம காண்டாயிடுவான். இந்த ஒரு மேட்டரை வச்சு அந்த விக்ரமையும் அவன் பொண்டாட்டி இனியாவையும் என்ன செய்யறன்னு பாரு. என்ன முறைச்சவனையே நான் சும்மா விட மாட்டேன். அந்த விக்ரம் பையன் என்னையே தொட்டுட்டான். அவன் இனிமே நிம்மதியாவே இருக்க மாட்டான். இருக்கவும் நான் விட மாட்டேன். இறைவா, இனியா நல்லபடியா வரணும்ப்பா. அண்ணா, என்னண்ணா இன்னும் அந்த விளக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு? அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். ஓ, இனியா அவ்வளவுதானே, போய் சேர்ந்துருவா.
விக்ரம் சூர்யா, விக்ரம் சாரி. இனியாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டதும் நான் ரொம்பவே துடிச்சு போயிட்டேன். நான் நைட்டே வரணும்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு சடனா லோ பிபி ஆயிடுச்சு. அதான் வர முடியல. சாரி விக்ரம். அது பரவாயில்ல. அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? She okay? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சரி, இனியாவுக்கு இப்போ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா? ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சா? சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அது முடியாதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் வந்து இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்கா. தெரியல, நல்லபடியா முடியணும். என்னத்த நல்லபடியா முடிய போகுது? எல்லாம் ஒரேடியா முடிய போகுது. அதுதான் நடக்கும். அப்படி நடந்தாதான் எனக்கு நிம்மதி. நல்ல சகுனம்தான். விளக்கு அணைஞ்சிருச்சு. வந்துட்டாரு. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் இப்போ எப்படி இருக்கா? Is she okay? கவலைப்படாதீங்க மிஸ்டர் விக்ரம். ஐ எம் வெரி ஹாப்பி டு சே திஸ். ஆபரேஷன் சக்சஸ். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இப்போ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உங்க வைஃப் இப்ப நல்லபடியா இருக்காங்க. அவங்க பல்ஸ் எல்லாமே இப்ப நார்மல் ஆகிட்டு இருக்கு. இனி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. பாடா விக்ரம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க டாக்டர். உங்க வைஃப் இனியாவுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. பயப்படாதீங்க விக்ரம். அவங்க உடம்புக்கு இனி எந்த ஆபத்தும் வர வாய்ப்பு இல்லை. ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன மன கஷ்டம் வரலாம். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். என்ன சீரியஸ்ன்னு சொல்றாரு இவரு? ஒருவேளை அந்த இனிய கோமாக்கு எதுவும் போயிருப்பாளோ? அப்ப அவளுக்கு வாழ்க்கை பூரா வீல் சேர் தான். டாக்டர் என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் லைஃபே இனியாதான். அவளுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க விக்ரம், நான் ஏற்கனவே சொன்னதுதான். உங்க வைஃபோட அடி வயித்துல 3 இடத்துல கத்தி குத்து ரொம்ப பலமா பட்டிருக்கு. காயமும் ரொம்ப ஆழமா இருக்கு. ஓகே அதான் ஆபரேஷன் சக்சஸ்னு சொல்லிட்டீங்கல்ல. வேற அது என்ன காம்ப்ளிகேஷன் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். விக்ரம், பதட்டப்படாதப்பா, கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர், என்ன விஷயம்னு பட்டுன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி தயங்கி சொல்லி எங்களையும் பயமுறுத்தாதீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, நான் நேர விஷயத்துக்கே வரேன். உங்க மருமக, அதாவது விக்ரமோட வைஃப், கத்தியால குத்துப்பட்டதுனால அவங்களோட கர்ப்பப்பை சேதம் அடைஞ்சிருக்கு. அப்போ அவ்வளவுதான். இதையே சாக்க வச்சு அந்த இனியாவை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதான். அதான நமக்கு வேணும். டாக்டர், அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இனியாக்கு இனிமே குழந்தை பிறக்காது, அப்படித்தானே? இங்க பாருங்க, கொஞ்சம் வாய் மூடுங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் அப்படிலாம் சொல்ல வரல. இது டெம்பரரி செட்பேக் தான். அவங்களுடைய கர்ப்பப்பை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, மேபி அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். அது வரைக்கும் அவங்க பிரெக்னென்ட் ஆகாம பாத்துக்கணும். சப்போஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அதுவே அவங்க உயிருக்கு ஆபத்தா முடியலாம். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் மிஸ்டர் விக்ரம். டாக்டர் டோன்ட் வரி. நான் இனியாவை பத்திரமாவே பார்த்துப்பேன். 24 மணி நேரமும் அவ கூடவே இருந்து எதுவுமே ஆகாம பாத்துக்கிறேன். அவ சீக்கிரம் குணமாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருங்க மிஸ்டர் விக்ரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை தான். ஃபியூச்சர்ல அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அடிக்கடி அவங்க ஹெல்த்தை செக்அப் பண்ணிக்கணும். மத்தபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி டாக்டர், நான் இனியாவை பார்க்கலாம்ல? இல்ல இப்ப பார்க்க முடியாது. இன்னும் அவங்களுக்கு மயக்கம் தெரியல. இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஐசியூக்கு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ.
பாத்தியாடா விக்ரம், நம்ம குடும்பத்தோட வாரிசு அழிச்சால, அந்த சாபம் சும்மா விடுமா? உப்ப தின்னவ தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்பா, அவ செஞ்ச பாவம் அவளே திருப்பி அடிச்சிருச்சு. டாக்டரே சொல்லிட்டு போறாருல்ல, என்னடா பேசுற? இனிமே இந்த ஜென்மத்துல உன் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்காது. அப்பா வார்த்தையை அளந்து பேசுங்க. டாக்டர் ஒன்னும் இனியா குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லலையே. சரி, அவ யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவ. அவளை பத்தி தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க, கம்முன்னு இருங்க. இனியா நல்லபடியா பொழைச்சு வரணும்னு நான் வேண்டாத சாமியே இல்ல. என் வேண்டுதலும் வீண் போகல. இனி அவன் குணமாயிட்டா. டாக்டர் இப்ப என்ன சொன்னாரு? குழந்தையே பிறக்காதுன்னா சொன்னாரு. இல்ல இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. அதனால இப்ப என்ன? இங்க பாருங்க, அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக. தயவு செஞ்சு கண்டபடி பேசாதீங்க. உங்களெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கவே எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? இனிமே இனியாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். விக்ரம், என் அண்ணன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு? ஒரு குடும்பத்துக்கு வாரிசு வந்தாதான் அந்த குடும்பமே விருத்தி ஆகும். அவர் அந்த ஆசையில தானே சொன்னாரு. அதுக்கு போய் உங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுவியா? இதுதான் நீ பெத்த அப்பாக்கு கொடுக்கிற மரியாதையா? என் பையனுக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நல்லா தெரியும். அவனுக்கு ஒண்ணு நீ பாடம் எடுக்க வேணாம். இத பாரு, இனியாக்கு வந்தது உன் பொண்ணுக்கு வந்திருந்தா நீ இப்படி பேசுவியா? மனசாட்சியே இல்ல. என்னது? அத்தை, அவங்களுக்கு தான் இனியானாலே பத்திக்கிட்டு வருமே. அவங்க கிட்ட போய் மனசாட்சிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க அத்தை, அவங்க மனசு பூரா வன்மம் தான் இருக்கு. ஏங்க, எந்த இடத்துல எது பேசணும் என்ன பேசணும்னு ஒரு விவசாய வேணாமா? ஒரு பொறுப்பான தகப்ப மாதிரியா நீங்க பேசுறீங்க? ஏய், நிறுத்துறீ. நான் ஒரு குடும்ப தலைவனா, ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தவனா பொறுப்போட பேசிக்கிட்டு இருக்கேன். பொறுப்பா பேசுறாரு. இதோ நிக்கிறானே உன் புள்ள, இவன் பொண்டாட்டி பண்ண கேடுகட்ட காரியத்தை பொறுத்துக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். சரியான இழிச்ச வாயினா இருக்கான் அவன். நியாயமா பார்த்தா இவன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொன்ன உடனே இவன் தான் முதல்ல கோவப்பட்டிருக்கணும். ஏன்னா இவன் குழந்தைய வேணான்னு கலைச்சது அவ. என்ன தைரியம் இருக்கும் அவளுக்கு? இதே இடத்துல நான் இருந்திருந்தா அப்பவே அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். இத பாரா விக்ரம், இப்பவாது நீ புரிஞ்சுக்க. அவ நல்லவ இல்ல, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவ. அவளை இப்பவே வெட்டி விட்டுரு. அதான் உனக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சம்மந்தி, அப்பா, நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க. இதுதான் உங்களுக்கு லிமிட். மாமா மாமா இருங்க, இவர்கிட்ட நான் பேசுகிறேன். இனியா என் வைஃப். அவளை பத்தி யாரு தப்பா பேசினாலும் நான் பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இனியாவோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். தேவையில்லாம பேசி என்னை வெறுப்பேத்தாதீங்க. இதை இதோட விட்டுருங்க. ஏண்டா டேய், நான் சொன்ன எதுவுமே உன் மனசுல கொஞ்சம் கூட உரைக்கலையா? உனக்கு சூடு சொரணையே இல்லையா? ஏற்கனவே உன் தம்பி பொண்டாட்டிக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை, இப்போ உன் பொண்டாட்டிக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கு. அதனால நான் சொல்றது, அதனால என்ன? இத பாரு, எப்படியும் இனிமே உன் பொண்டாட்டியால புள்ள பெத்துக்க முடியாது. அந்த குடுப்பனை அவளுக்கு இல்ல. இனிமே நீ அவளோட குடும்பம் நடத்துறது வேஸ்ட். அதனால உன் பொண்டாட்டிய ஒரேடியா அத்து விட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்ற பொண்ணை கட்டிக்க. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஏண்டா, பெத்த அப்பனு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கே அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? வாடா, வா பார்க்கலாம் யார் யாரை கொல்றாங்கன்னு. வாடா, கொல்றாங்க. நீ என்ன ஏங்க, ஹாஸ்பிடல்ல கூட பார்க்காம போன போகுதுங்க. ஏய், என் தோல்லியும் மார்லியும் தூக்கி வளர்த்த பையன் இவன். இப்போ எம்எல்ஏ கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டான். நானும் ஆம்பளை தாண்டி. எனக்கும் மான ரோஷம்லாம் இருக்கு. நேத்து வந்தவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு எம்எல்ஏ கை வைப்பான் அவன். இனிமே இவன் என் புள்ளையே இல்ல. நானும் அவனான் பாக்குறேன். இனிமே அத்து விடு அப்படி இப்படி சொன்ன அப்புறம் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்